அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இது நம்ம யுஜிசி நெட்தமிழ் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காணொளியில தொடர்பா எதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, யுஜிசி சைட்ல இருந்து ஒரு புதுசா ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. அது 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா, உங்களுக்கு நான் லேட்டா ஒரு வீடியோவ மேக் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றது தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். வாங்க யுஜிசி சைட்ல இருந்து என்ன நோட்டிஃபிகேஷன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட்தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Google Chrome நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். Google Chrome ஓப்பன் பண்ணிட்டு, அங்க யுஜிசி நெட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா போதும். அப்ப கிளிக் பண்ணும்போது ஒரு சைட் வரும். யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யுஜிசி அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டா வரும். அந்த ரிசல்ட்ட நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அதுல பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் அப்படின்னு போட்டு எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஆஃப் யுஜிசி நெட் ஜூன் 2025 அப்படின்ற ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகான நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்ப எக்ஸாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிலும் குறிப்பா நம்ம தமிழ் மேஜர மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஆஃப் யுஜிசி நெட் அத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஆ அதுக்கான ஒரு பிடிஎஃப் ஒரு எனேபிள் ஆகும். ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும். இதுல பாருங்க அவங்க பப்ளிக் நோட்டீஸா பார்த்தீங்கன்னா, 6 ஜூனு 2025 6த் ஜூன் 2025ல அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டின்னா, சப்ஜெக்ட் பாருங்க எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஆஃப் யுஜிசி நெட் ஜூன் 2025க்கான அவங்க எக்ஸாமுக்கான ஷெட்யூல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, என்டிஏ சைட்லருந்து வெளிவந்திருக்கு. அந்த இந்த எக்ஸாமுக்கு நம்ம முன்னாடியே அப்ளை பண்ணோம். இதுல நம்ம பாஸ் ஆகும்போது என்னென்ன கேட்டகரி எடுத்துப்பாங்க அப்டின்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அவார்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அதாவது ஜேஆர்எஃப் அது குடுப்பாங்க. இல்ல அப்டின்னா, அது கூடவே வரக்கூடிய கட் ஆஃப் வச்சு அந்த ஜேஆர்எஃப் வாங்கிட்டோம் அப்டின்னா, கூடவே அசிஸ்டன்ட் புரொஃபசர் கல்லூரி உதவி பேராசிரியருக்கான தகுதியும் கிடைக்கும். இது மொத கேட்டகரி. 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசர் மட்டும் வரும். அதோட பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி வரலாம். அப்ப மொத கேட்டகரி ஜேஆர்எஃப் வாங்கிட்டோம் அப்டின்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசரும் வரும். 2வது கேட்டகரில அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் பாஸ் பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா பிஹெச்டியும் வரும். 3வது கேட்டகரி என்ன பண்ணிருக்காங்க அப்டின்னா, பிஹெச்டி ஒன்லி மட்டும் தான். இந்த 3வது கேட்டகரிய தவிர்த்து வரவங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு குவாலிஃபை கிடையாது. அதாவது இந்த 3 கேட்டகரியிலும் வரல அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த 3 கேட்டகரியா அவங்க பிரிக்கிறாங்க. ஜேஆர்எஃப்ன்னு சொல்லும்போது, அசிஸ்டன்ட் புரொஃபசரும் கூடவே வந்துரும். அசிஸ்டன்ட் புரொஃபசர நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, பிஹெச்டியும் வந்துரும். பிஹெச்டிய மட்டும் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, பிஹெச்டி மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் வேற எதுவும் வராது. இது மாரி பார்த்தீங்கன்னா, என்டிஏ சைட்லருந்து யுஜிசி நெட் பார்த்தீங்கன்னா, 85 வகையான சப்ஜெக்ட் அந்த பாடத்துக்கு அவங்க எக்ஸாம நடத்துறாங்க. இது சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் டெஸ்ட்டு. அதனால சிபிடி அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. எப்போ பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி ஜூன்ல தொடங்கி 29ஆம் தேதி ஜூன் வரைக்கும் அவங்க அந்த ஷெட்யூல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 25 அப்படின்னா, 25, 26, 27, 28, 29 5 நாள்ல 85 சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க எக்ஸாம் டேட்ட அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க கீழ சொல்லியிருக்காங்க. பின்னாடி அதுக்கான ஃபைல அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா, அடுத்து எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் சிட்டி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதாவது அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட்டுக்கு வருவதற்கு முன்னாடி அட்வான்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன மட்டும் 10 நாளைக்கு எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே அவங்க ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம UGCNet.NTA.AC.in இந்த வலைதளத்துல போய் நம்ம பார்த்துக்கலாம். அதனால இந்த அட்வான்ஸ் சிட்டி சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட்டோட நேம் மட்டும் தான் வரும். அதுல நம்ம எந்த சென்டர்ல எழுதுறோம் அப்படின்றது அவங்க தெரியப்படுத்த மாட்டாங்க. அதனால அதுக்கு அடுத்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு இல்லன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த சென்டர்ல நம்ம எழுதப் போறோம், எந்த காலேஜ்ல எழுதப் போறோம் அப்படின்றத அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்க நம்மளுக்கு இன்னைக்கு 6ஆம் தேதி அந்த நோட்டிஃபிகேஷன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாருங்க, இதுல நம்ம தமிழ் எக்ஸாம தான் பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, முதல்ல பாருங்க சப்ஜெக்ட் கோடு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஷிஃப்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டா இருந்தா 9 மணில ஆரம்பிச்சு, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு இந்த எக்ஸாம முடிச்சிருவாங்க. இது காலையில ஷிஃப்ட். அதே மாரி மதிய ஷிஃப்ட் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிக்க போறாங்க. சப்ஜெக்ட்
கோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோடு குடுத்துருக்காங்க. அதுல தமிழுக்குன்னு ஒரு கோடு இருக்கு. அப்ப தமிழுக்கான நேம நம்ம தேடணும். இப்ப பாருங்க 25 ஜூன் அந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டா, செகண்ட் ஷிஃப்ட் 2துலயுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா, எந்த ஷிஃப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லயும் தமிழ் கிடையாது. செகண்ட் ஷிஃப்ட்லயும் தமிழ் கிடையாது. அப்ப நம்மளுக்கு தமிழுக்கு வந்து 25ஆம் தேதி இல்ல. 26ஆம் தேதி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல பாருங்க காலையிலயும் கிடையாது. மதியம் இல்ல. மதியமும் கிடையாது. 27ஆம் தேதி பாருங்க. 27ஆம் தேதி 2 ஷிஃப்ட்லயுமே இல்ல. 28ஆம் தேதி பாருங்க. 28ஆம் தேதியும் கிடையாது. ஆனா கடைசியா பாருங்க 29ஆம் தேதி பாருங்க. தமிழுக்கு வந்து மதியம் ஷிஃப்ட்டா போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தமிழுக்கான சப்ஜெக்ட் கோடு பாருங்க 26 இந்த இடத்த நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். ஹைலைட் பண்ண முடியல. ஆ இதாங்க தமிழுக்கான டேட்டு. அதனால 26ஆம் தேதி தமிழுக்கு எக்ஸாம். அதனால அ 29ஆம் தேதி தமிழுக்கு எக்ஸாம். சப்ஜெக்ட் கோடு தான் 26. அதனால மறக்காம 29ஆம் தேதி செகண்ட் ஷிஃப்ட்ல நம்ம தமிழ் எக்ஸாம எழுதப் போறோம். மறக்காதீங்க. 29 வந்து ஞாயித்துக்கிழமை வருது. அதனால நல்லா நிம்மதியா போயி கண்டிப்பா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம். எக்ஸாம்ல வெற்றி பெற அனைவருக்கும் யுஜிசி நெட் தமிழ் சார்பாக, சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. இந்த காணொளியில இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த காணொளி வந்து உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புறேன். நன்றி.